விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். 10 அமைச்சர்கள், ஒரு முதல்வர், ஒரு சபாநாயகர், 100க்கும் மேற்பட்ட ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் 3 மணி நேரம் ஒத்த மனுஷனா நின்று கதற சட்டசபையில வச்சு நேத்து அடிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எதிர்பார்க்கவே இல்லை. தமிழக அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதா என்னன்னு தெரியல. தமிழக சட்டமன்ற வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறான்னு உண்மையாகவே தெரியல. என்ன ஒரு ஆக்ரோஷம், ருத்ர தாண்டவம் ஆடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். முழுக்க மக்கள் பிரச்சனை, முழுக்க மக்கள் பிரச்சனை. துண்டு சீட்டு வச்சுக்கிட்டு படிக்கலைங்க. பாயிண்ட் டு பாயிண்டா மக்களுடைய உண்மை பிரச்சனை என்ன, இந்த தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு திமுகவினுடைய அவல ஆட்சி சந்தி சிரிக்குதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு கழுத்தை பிடிச்சி சட்டையை பிடிச்சி செருப்ப கலட்டி அடிச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வியில உண்மையாகவே சட்டசபை அப்படியே ஆடி போச்சு, கலகலத்து போச்சு. ஒவ்வொருத்தரும் மூஞ்சிலையும் ஈயாடல. அப்படி பாயிண்ட் உண்மையாகவே ஆளுங்கட்சி இதை எதிர்பார்த்திருக்கிறாரு. ஒருவேளை இப்படி ஒரு ஆட்டம் அவர் ஆடிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாக்க போன சட்டசபை கூட்டத்தொடர்ல 2 நாள்ல முடிச்சுக்கிட்டு மூட்டை கட்டிட்டு ஓடன மாதிரி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரையும் முடிச்சிட்டு மூட்டை கட்டிட்டு ஓடி இருப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான பிரச்சனைகளை, முழுக்க முக்கியமான பிரச்சனைகளை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எழுப்பி ஒரு மிகப்பெரிய உரையை 3 மணி நேரம் மக்கள் பிரச்சனை எழுப்பியிருக்காரு. நின்ன இடத்துல இருந்து ஒரே இடத்துல நின்று 3 மணி நேரம் எழுப்புகிறார். இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கிடைப்பாங்களா அப்படின்னு உண்மையாக எதிர்பார்க்க முடியல. இப்படி ஒரு தலைவன் இனியும் அதிமுகவுக்கு அமைவானா என்ற சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அவர்கள் கூட இந்த அளவிற்கு இப்படி 3 மணி நேரம் நின்று உரையாற்றினார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு சமகாலத்துல நாம நேர்ல பார்த்திருக்கிறோம். நீட் தேர்வாக இருக்கட்டும், டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அதிகரிப்பதாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பிரச்சனைகளாக இருக்கட்டும், அண்ணா நகர் சிறுமி வழக்கா இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக வழக்கா இருக்கட்டும், அத்தனை வழக்குகளையும் புட்டு வச்சு என்னடா நீங்க பண்ணிருக்கீங்க, என்னடா கிழிச்சிருக்கீங்க, இப்படி இந்த ஆட்சியில தமிழ்நாடு சந்தி சிரிக்குதே அப்படின்னு சொல்லி சட்டையை முடிச்சு நீங்க கேள்வி கேட்டிருக்காரு.